இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 11:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கடவுள் சாலமோனை பார்த்து, அந்நிய தேவர்களை வழிபடுற பெண்கள்கிட்ட ஆசை வைக்காத, அவங்க நிச்சயமாக அவங்களோட தேவர்களை பின்பற்ற சொல்லுவாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. கடவுளோட பேச்சை சாலமோன் கேட்காம தேவனோட கோபத்துக்கு ஆளானான். நமக்கும் தேவன் சொல்கிறதும் எச்சரிக்கிறதும் தேவனை விட்டு விலகிற மாதிரி எந்த செயலும் நம்ம செய்யக்கூடாதுன்னு தான். விரும்பி திருமணம் பண்ணுறதும் பண்ணாததும் அது அவங்களோட இஷ்டம். ஆனால் தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற மாதிரி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது சரியில்லாத காரியம். அப்படி மீறி நம்ம செய்கிற காரியம் கண்டிப்பாக கசந்து போகும். திருமணம் மட்டும் இல்லை, எந்த காரியமுமே நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போது எந்த காரியத்தையும் நம்ம செய்யும்போது தேவனுக்கு இடம் கொடுக்குறோமான்னு யோசித்து செயல்படணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, எத்தனையோ அந்நிய தேவர்களை வழிபட்டவங்களோட குடும்பங்கள் கடவுள்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ பையன் எடுக்கவோ இல்லை பையன் கொடுக்கவோ இன்னும் சில கிறிஸ்துவ குடும்பங்கள் யோசிக்கிறாங்க, வேண்டாம்னு தள்ளி வைக்கிறாங்க. இப்படி செய்கிறதும் தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்கள தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஒதுக்கி வைக்கிறது சரியான காரியம் இல்லை. தேவன் ஒருத்தவங்கள ஏற்றுக்கொண்டாருன்னா, ரட்சிக்கிறாருன்னா அவங்க சாகிற வரைக்கும் விடமாட்டார். ரட்சிக்கப்பட்ட யாரையும் தேவன்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களாம் தேவனோட பிள்ளைகள். அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். தேவ மனிதர்களுக்கும் இடம் கொடுக்கணும். இப்படி சகலத்திலையும் தேவன் நம்மோடு இருக்கிற மாதிரி காரியத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். ஆமேன்.